ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி வந்து பக்ரீத் அப்படிங்கிறதால ஸ்கூல்லாம் லீவு. அதனால் நாங்கள் வெளில போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஸ்கூட்டி கற்றுக்கிறேன் ஒரு வாரமாக. இன்றைக்கி நம்ம எப்படி நான் ஃபஸ்ட்லேருந்து வண்டி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதா வீடியோவாக எடுத்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வண்டி கற்றுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டு போட தாங்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா வண்டியை தொடவே ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு போடவும் எடுக்கவும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தள்ளிக்கிட்டே போகிறதுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கிட்டேன். வண்டியில் சாவியை போட்டுட்டு லெஃப்ட் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு செல்ஃப் ஸ்டார்ட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு காலை கீழே ஊனிக்கிட்டு மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு வண்டியை நவுத்துங்க. வண்டியை நிறுத்தணும்னா ஆக்சிலேட்டரை குறைச்சிட்டு லெஃப்ட் பிரேக்கை பிடிச்சி தான் வண்டியை நிறுத்தணும். உங்களுக்கு வண்டி ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் இதவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 2 days வரைக்கும் இதையே தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா வண்டி எனக்கு சுத்தமாக கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை. ஹேண்டில் பார் பிடிக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் உங்களுக்கு வண்டி கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் நீங்கள் இதவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சிலேட்டரை மைல்டாக கொடுக்கணும். நிறுத்தும் போது ஆக்சிலேட்டரை குறைச்சி லெஃப்ட் பிரேக்கை பிடிச்சி வண்டியை நிறுத்தணும். உங்களுக்கு இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு 2வது காலையும் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுல திருப்பி சொல்ல ரொம்ப கவனம் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பதட்டப்பட்டு ஆக்சிலேட்டரை வேகமாக கொடுத்துடக்கூடாது. நம்ம ஏன் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது இதே மாதிரி கிரவுண்டில் கற்றுக்கிறது நல்லதுன்னா, நம்ம தெரியாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டா கூட நம்ம கொஞ்சமாக சுதாரிச்சுட்டு ஆக்சிலேட்டரை குறைச்சி வண்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது அடுத்ததாக மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு உங்களோட 2வது காலை எடுத்து மேலே வைக்க ட்ரை பண்ணலாம். இப்போது மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு 2வது காலை எடுத்து மேலே வச்சு வண்டியை ஸ்லோவாக மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நிறுத்தணும்னா அதே தாங்க, ஆக்சிலேட்டர் குறைச்சிட்டு லெஃப்ட் பிரேக்கை பிடிச்சி தான் நிறுத்தணும். ரைட் பிரேக்கில் கை வைக்கவே கூடாது நல்லா கற்றுக்கிற வரைக்கும். இப்போ வண்டியை திருப்பும்போது மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஹேண்டில் பாரை உடச்சி வண்டியை திருப்பலாம். இப்போவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும். இப்போது வண்டியை திருப்பி மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்லோவாக வரணும். இப்போது காலை கீழே வைக்காமலே உங்களால் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் கிரவுண்டில் இதே மாதிரி ஸ்லோவாக ரவுண்ட் அடித்து பார்க்கலாம். நீங்கள் ரவுண்ட் அடித்து பழகும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாறி மாறி வந்து ஓட்டி பழகுங்க. அப்போ தான் ஹேண்டில் பாரை வந்து நம்ம ஸ்ட்ரீட்லலாம் திருப்பும்போது நமக்கு கை வந்து வசமாக வரும். நான் அப்படி தான் பழகினேன். இந்த சைடு 3 ரவுண்ட் அடிப்பேன், இந்த சைடு 3 ரவுண்ட் அடிப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு, வண்டி உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி எங்களோட லாஸ்ட் நாள் கிரவுண்டில் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். நீங்கள் இதே மாதிரி கற்றுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் ஓட்டும்போது கண்டிப்பாக வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க யாரையாவது வச்சுக்கிட்டு ஸ்ட்ரீட்டில் ஓட்ட பழகுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.